இன்ஜுரீஸால பயங்கரமா பவுலர்ஸ வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டீம்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் தான். ஸோ அட் திஸ் பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு 11 போடுறதே கஷ்டமா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பாசிபிள் 11 நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கான்றத நீங்க வந்து சொல்லுங்க. டிம் சைஃபர்ட் ஓப்பனிங் வித் ரஹானே. சைஃபர்ட்டே கீப் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் கேம் கிரீன் நம்பர் 3, நம்பர் 4ல ரகுவன்ஷி, நம்பர் 5ல ரிங்கு சிங், அப்புறம் ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் அனுகுல் ராய், அப்புறம் சுனில் நரேன், அப்புறம் வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் மத்தீஷா பத்திரானா. பத்திரானா மேட்ச் ஃபிட் ஆயிருவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தா இந்த 11 தான் அவங்க ஆடி ஆகணும். ஒருவேளை பத்திரானா மேட்ச் ஃபிட் ஆகல அப்படின்னா, அவங்க 11ல வந்து கார்த்திக் தியாகிய வந்து ஆடிறலாம். ஸோ தட் கார்த்திக் தியாகி ஆடும்போது உங்களுக்கு 3 ஓவர்சீஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி அந்த 4த் ஓவர்சீஸை நீங்க இம்பாக்ட்டா கொண்டு வரலாம். லைக் எய்தர் ரோமன் பவல் மிடில் ஆர்டர் ஹிட்டிங்க்கு கொண்டு வரலாம் பேட்டிங் தேவை அப்படின்னா, இல்லைனா வந்து பிளெஸிங் முசர்பானி பவுலிங் தேவைன்னு எடுத்துட்டு வரலாம். பட் பத்திரானா 11ல ஆடிட்டாரு அப்படின்னா ஓவர்சீஸ் ஆப்ஷன் உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ எய்தர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆனா ராகுல் திரிபாதி ஆர் மனிஷ் பாண்டே தான் வரணும். அப்படி இல்லை பவுலிங் தேவைங்கிறப்ப கார்த்திக் தியாகி உள்ள வரணும். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய பெஸ்ட் பாசிபிள் 11 இருக்க முடியும். பட் நான் பர்சனலாக ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட்டை ஓப்பன் பண்ணுவேன். பத்திரானாவோட ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. விளையாட வச்சு தான் ஆகணும் ஃபிட்டுன்னு வந்துட்டா. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? எந்த மாதிரியான 11 போவாங்க கேகேஆர் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் குளறுபடி இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.